துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு, தம்பிங்க 2 பேரு. எங்கள் 5 பேருடைய வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஆனா எங்களுடைய கடைசி தங்கையோட வாழ்க்கை இன்னும் பல மனக்குழப்பங்களோட போயிட்டு இருக்கு. அவளுக்கு நாங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ஒரு பக்கம், அவளுடைய கணவர் ஒரு பக்கம், இவ ஒரு பக்கமா இருக்காங்க. இவங்க 3 பேரையும் ஒண்ணு சேர்த்து ஒரே குடும்பமா பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தனலட்சுமி மற்றும் ஜெயலட்சுமி முயற்சி செஞ்சு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எத்தனாவது தங்கை அவங்க? அவங்க எங்களுக்கு நாங்க 4 பேரு அக்கா தங்கச்சி, அவங்க 4வது கடைசி தங்க. எனக்கு ஒரு 2 அக்கா, நான் 3வது, அவ 4வது. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தது வில்லேஜ், மாப்பிள்ளை வீட்டு. அவங்க வில்லேஜா இருக்கவே எல்லாமே எந்த வசதியும் கிடையாது அங்க. இங்க நம்ம சிட்டில வாழ்ந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்கு. ஆமா, சரி. அதனால அவங்க என்ன என் சிஸ்டர் சொல்லியிருக்கா, இங்கே சென்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில தான் ஒர்க் பண்றாரு, அதனால இங்கேயே சென்னைக்கே வர சொல்லிருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நீ அங்கதான் இருக்கணும், ஊர்ல தான் இருக்கணும், நான் இங்க ஒர்க் பண்ணுவேன், நீ அங்கதான் இருக்கணும் சொல்ல. அதுக்கு வந்து அங்க இருக்க பிடிக்கல. மேரேஜ் ஆகி 1 month தான் இருந்தாங்க. அந்த 1 monthலயே இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தது அவங்களுக்கு. she is not able to cope up. அதனால வந்து அவங்க ஒரு லெட்டர் போட்டு எங்களை கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து she was pregnant that time. அவங்களே ஒரு லெட்டர் போட்டு என்ன கூட்டிட்டு போய் என்னால இங்க இருக்க முடியலன்னவே we felt okay, ஏதோ சம்திங் ரியலி there is a problem நினைச்சிட்டு நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த குழந்தை ஒரு 2.5 years 3 years இருக்கும்போது நாங்க கன்வின்ஸ் பண்ணி திருப்பி விட்டு போய் விட்டோம் அங்க. அப்ப அந்த டைம் பீரியட்ல அவங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க சிஸ்டருக்கும் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்ல, பேச்சுவார்த்தையே இல்ல. ஓ, அப்ப அவங்க வந்து ஒரு சண்டை போட்ட மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. ஆமா, அது மாதிரிதான். ஆக்சுவலா எதுவும் சண்டை எல்லாம் நடக்கல. she is not able to. அவர் அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருந்திருக்காரு. சென்னையில தானே ஒர்க் பண்றாங்க, அதனால நாங்க சென்னையிலே வந்து 2 பேரும் இருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தை படிக்க வைக்கிறதுக்குலாம் அங்க வசதி கிடையாது. சோ அதனால வந்து அவங்க ஒத்துக்கல. இல்ல, நான் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன், நீ அங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால வந்து என்ன ஆச்சு, அவளால அங்க கோப்ப பண்ணவே முடியல, அந்த சிச்சுவேஷன் கோப்ப பண்ணவே முடியல. சோ அதனால லெட்டர் போட்டு எங்களை கூட்டினு வர சொன்னா நாங்களும் கூட்டினு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 years இருக்கும். we realized that she should be there only. அதனால நாங்க என்ன பண்ணோம், நாங்க கொஞ்சம் நல்லா அவளை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி எட்டு போய் விட்டோம். அது எட்டு போய் விட்டு ஒரு 10 days இருக்குமா, 10-15 days இருக்கும். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஏத்துக்கிட்டாரு, எதுவும் பிரச்சனை இல்ல அவங்களுக்குள்ள. அவங்க நீங்க வந்து கூட்டினு வந்து நான் தாலி கட்டினேன், நீங்க கூட்டினு வந்து விடுங்க, நான் சாப்பாடு போடுறேன், that's it, you know, like that he has told. எங்க அம்மாவுக்கு வேலை பண்ணட்டும், எங்க அம்மா பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. பட் இஸ் ஒர்க்கிங். எப்பனா ஒரு சமயம் வருவாரு, அந்த ஊருக்கு வருவாரு, வந்தா கூட சரியா வந்து பேசுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ அந்த குழந்தைக்கு 2 years 2.5 years ஆகும்போது நாங்க 8 போய் விட்டோம். அப்பவும் வந்து கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டும் சரியா இல்ல எனக்கு. அங்க என்னால கோப்ப பண்ண முடியல. எல்லாரும் வேற மாதிரி அங்க வந்து வயல்ல இருந்து வேலை செய்ய சொன்னாங்களாம். பட் அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியாது. சரி. சோ அது மாதிரி எனக்கு தெரியாத வேலை எல்லாம் செய்ய சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எனக்கு சுத்தமா இங்க இருக்க பிடிக்கலன்ட்டு திருப்பியும் வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதனால திருப்பியும் கூட்டிட்டு வந்துட்டோம் நாங்க. இது வந்து உங்களுக்கு வசதிகள் தான் வேற மாதிரி இருந்திருக்குது இல்லையா? ஒரு சிட்டி லைஃபை விட கொஞ்சம் ஸ்லோ பேஸ் லைஃப், ஒரு வில்லேஜ்ல இருக்க மாதிரி. பட் அவங்களுக்கு வசதிகள்ல எந்த குறைச்சலும் இருந்திருக்காது இல்லையா? பட் வேலை செய்யறது கஷ்டப்பட்டாங்களா? வேலை செய்யறதுக்கு வந்து அவங்களால தெரியாத வேலை அது ஒண்ணு. அது இல்லாம சுத்தமா அங்க இருக்கவே பிடிக்கல அவளுக்கு. ஹஸ்பண்டோடைய கோஆபரேஷனும் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து ஏதோ சம்திங் கல்யாணம் பண்ணாரே தவிர ஒய்ஃப் கிட்ட வந்து அன்பா இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. வந்து ஜஸ்ட் லைக் தட், சும்மா அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இல்ல. சோ நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க அந்த ஊர்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 days 90 days 60 days to 90 days தான் இருக்கும். ட்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஒரு 30 days, திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு அகைன் 45 days. அது மாதிரி 2வது முறையும் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா. உங்க வீட்டுல அம்மா அப்பா எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணாங்க? அம்மா அப்பா வந்து அப்ப வந்து ரொம்ப நல்லாவே பாத்துக்கினாங்க. அப்ப எதுவும் பிரச்சனையே இல்ல. அப்ப வந்து அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கினாங்க, அவளையும் நல்லா பாத்துக்கினாங்க.
she is also that time she was also able to do all households work. எல்லாம் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்தா. சோ அதனால வந்து எதுவும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் எங்க பிரதர்ஸ் 2 பேரு, தம்பிங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி கூட அவங்களோட குழந்தைய கூட நல்லா பாத்துட்டா. அப்படி எத்தனை காலம் போச்சு? 12 years இருக்கும் அந்த மாதிரி. 12 years, 12 வருஷம் அம்மா வீட்லயே அவங்க இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இருந்திருக்காங்க. வந்து இவங்கள பார்க்கல. குழந்தை பிறந்து கூட இவங்களும் கம்யூனிகேட் பண்ணல. எதுவும் கம்யூனிகேஷனே இல்ல. 12 வருஷம் அம்மா வீட்லயே இருந்துட்டாங்க. ஆமா 12 வருஷம். இப்ப வந்து 16 வருஷம் ஆகுது. 12 வருஷம் இருந்தாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க பிரதர்ஸ் ஒய்ஃபோடைய சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்தது. அப்ப கூட்டின்னு போயிருந்தோம் எங்க சிஸ்டரை. அப்ப வந்து யாரோ அவங்க கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பிஹேவியர்ல சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. என்ன மாதிரினா வீட்டு வேலையே செய்யறது கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன வாட் ஷி இஸ் டெல்லிங் நவ் இஸ், வீட்டு வேலை செய்யறதுக்காக தான் எங்க அம்மாவும் அப்பாவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது ஏதோ அவளை பத்தி தப்பா சொல்லி, அவ வந்து உடம்புல வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா அப்பாவே வந்து அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்ட்டு somebody has told her, but that is not true. யார் சொன்னாங்க அப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சரி யார் சொன்னாங்க சொல்லு, நாங்க போய் கேக்குறோம் சொன்னா நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட எப்படி அவங்க நடந்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. இப்ப லாஸ்ட் அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? ஷேர் பண்ணவே மாட்டாங்க. மனசு விட்டு பேசுறது கிடையாது. நாங்கெல்லாம் மனசு விட்டு பேசிப்போம். ஆனா அது மட்டும் பேசவே ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாரும் பார்த்தாலும் கோவம் தான் வருது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல செட்டில்டு, அவங்களுடைய லைஃப் தான் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு. சோ அதனால எங்களை பார்த்து ஈவன் தோ வி ஆர் ஹெல்பிங் ஹர், பட் எங்களை பார்த்தா ரொம்ப கோவம் வருது. அவங்களுடைய லைஃப் இது மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. இப்போ ரியலைஸ் பண்ண அந்த மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு. இப்ப ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால இன்பிட்வீன் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. எல்லாம் வீட்டு வேலை செய்யறதே ஸ்டாப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, வீட்டுல அம்மா அப்பா வந்து பேசுறது டிஃபரெண்டா பேசுறது, அது மாதிரிலாம் இருக்கவே எங்க அம்மா அப்பாவுக்கும் இவளுடைய மைண்ட்ல சம் டிஸார்டர்ன்றது புரிஞ்சுக்க முடியல. எங்க அம்மா அப்பாவை பத்தி நான் எதுவுமே குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க. இப்ப வந்து எங்க சிஸ்டர் வந்து அவளால படிக்க முடியல. ஏன்னா அவ வந்து 9th நின்னுட்டா. அவளே 3 இயர்ஸ் ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் அவளே நிறுத்திட்டு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நிறுத்தணும். மற்றபடி எங்க வீட்டுல எல்லாரையும் வந்து எங்க அப்பா வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து கிளரிக்கல் ஒர்க்ல தான் ஜாயின் பண்ணாரு. ரிட்டையர் ஆகும்போது அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரா ரிட்டையர் ஆனாரு. அந்த ஒரு சம்பளத்துல எங்க 6 பேரையும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால எங்க அம்மா அப்பா பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் அவளுக்கு சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ணீங்க நீங்க? ஏன்னா எனக்கு வந்து ஆபீஸ்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப வந்து நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் டிப்ரெஸ்ட் மூட்ல இருந்தேன் நான். அதனால வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஓகே, ஷீ இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம் நவ், ஷீ இஸ் இன் டிப்ரெஷன் மூட் நவ், அந்த ஷீ இஸ் நாட் ஆல்ரைட் சிம்டம்ஸ் நீங்க அது நான் பார்த்தேன். அதனால வந்து ஐ டுக் ஹர் டு சைக்காட்ரிக்ஸ். ஓகே, அங்க கொண்டு போய் காட்டி அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தான். நானே வந்து அவள் வீட்டுல எடுத்துன்னு வந்து அவளையும் அவளுடைய டாட்டரையும் வச்சிருந்தேன். ஒரு 6 மாசம் வச்சிருந்தேன். வீட்டுல சைக்காட்ரிஸ்ட்ல போய் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்க ஆபீஸ்லயே வந்து நான் ஒரு வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே வந்து ஒரு லைக் ஒயர் கட்டிங், சிம்பிள் வேலை, கேபிள் கட்டிங் வேலை. ஸோ அது வந்து ஷி ஹஸ் டன் ஃபார் 1 year. எங்க 6 மாசம் எங்க வீட்டுல இருந்தா இல்லையா. அப்ப நான் பார்த்தேன் இப்போ ஆபீஸ் வந்து பக்கத்துல இருந்தாதான், ஏன்னா எவ்ரிடே ஐ கேனாட், ஏன்னா நானும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும் என்னுடைய வேலை அது மாதிரி. அதனால ஆபீஸ்க்கு பக்கத்திலே ஒரு ஹாஸ்டல்ல அவங்கள விட்டுட்டு அப்படியே அவ ஹாஸ்டல்ல இருந்து நடந்து வரலாம், இல்ல ஆட்டோல வரலாம், ஷேர் ஆட்டோல வருவா. ஷேர் ஆட்டோல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அங்க போயிடுவான். சோ அந்த மாதிரி அந்த ஹாஸ்டல்ல விட்டு இருந்தேன். சோ 1 year வந்து ஷி வாஸ் டேக்கிங் டேப்லெட்ஸ். அந்த சைக்காட்ரிக்ஸ்ல போயிட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்திருந்தேன். ஐ தாட் கண்டினியூஸா சாப்பிட்டா டேப்லெட் சாப்பிட்டா எதனா ப்ராப்ளம் ஆகுமோன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன், உனக்கு எப்படி இப்ப இருக்கு, கோவம் வருதா, மைண்ட் காம் டவுன் ஆயிடுச்சா அப்படிலாம் கேட்டேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதனால நானும் வந்து
டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நிறுத்திட்டேன் நான் டேப்லெட். டாக்டர்ஸ் நிறுத்திடலாம்னு சொன்னாங்களா? நிறுத்திடலாம்னு சொன்னாங்க. எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நிறுத்திடலாம்னாங்க. சோ அதனால நிறுத்திட்டேன் நானு. சரி. பட் ஆஃப்டர் தட் அந்த டேப்லெட்டை நிறுத்தினதுனாலயா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்லயும் வந்து எனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருந்தது. என்னாலயும் அவகிட்ட வந்து கம்யூனிகேஷன் சரியா வச்சுக்க முடியல. அவளை கூப்பிட்டு பேசுறது எல்லாம் திடீர்னு அவளை ஆபீஸ்க்கும் வர்றது கிடையாது சரியா. ஹாஸ்டல்லே இருப்பா. அவளுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி வருவா. ஆபீஸ் 9:30ன்னா she used to come at 10:30. 11:30 அது மாதிரி. நானும் ஒரு குழந்தை யார்கிட்ட இருந்தா? அம்மா கிட்ட இருக்கு. எங்க அம்மா பாத்துக்கிறாங்க. +2 படிக்கிறாங்க. +2 பெரிய பொண்ணு. ஆமா. அவங்க அங்க இருக்கிற நேரம் நீங்க எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப நானும் ஒர்க் பண்ணிருந்தேன் அதே இதுலதான். அவங்கள அடிக்கடி மீட் பண்றது. அம்மா வீட்டுக்கு அப்ப வரதில்ல அவங்க? நான் ஒரு நாள் நடுவுல கூட்டின்னு போய் அவங்க பொண்ணை கூட்டின்னு போய் காமிச்சேன். நான் ஒரு நாள் கூட்டின்னு போய் வீட்டுக்கு அவளை கூட்டின்னு போய் அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்க பொண்ணை வெளியே வர சொல்லி காமிச்சேன். ஏன்னா அவங்கதான் உள்ள போக மாட்டேன் சண்டை போட்டு வந்துட்டா. அதனால உள்ள போக மாட்டேன்ற அளவுக்கு சண்டை போட்டு, அதனால வந்து நான் அவளை வெளியே கூட்டின்னு வந்து காமிச்சேன் நானு. சரி. அப்ப எப்படி ஃபீல் பண்ணாங்க? அப்போ வந்து அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் வந்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்காளே, குழந்தைய பாக்கணும்ன்ற அந்த ஏக்கம் இருக்கும். அதனால நானே வாலண்டியரா நானே தான் கேட்டேன், நானே தான் போய் கூட்டின்னு போனேன். பட் ரெண்டு பேரும் வந்து அவ்வளவா பேசிக்கிற மாதிரி தெரியல. வந்து அவங்க ஏன்னா அந்த பொண்ணும் வந்து அம்மா கிட்ட பேசுறதுக்கு வந்து ரொம்ப தயங்கி பேசினா. இவளும் வந்து அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாதிரி தெரியல. பட் ஆனா அவளுக்கு இப்போ இருக்கும் அந்த நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்குமே சேர்ந்து இல்லையன்ற கவலை இருக்கும் இப்போ மனசுக்குள்ள. பட் டெஃபினட்டா வந்து அவளுக்கு மைண்ட்ல சம்திங் டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவ அது மாதிரி பிஹேவ் பண்றா. அதர்வைஸ் she is also very nice person only. இப்ப அவங்க வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுறேன். ஓகே. சொல்ல துடிக்குது மனசு.